வெல்கம் டு டிவி ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் வித்தின் 3 months. இப்போ நான் லாஸ்ட் டைம் வேர்ப்ஸு அப்புறம் டூ வேர்ப்ஸ் மிக்ஸ் பண்ணி எப்படி படிக்கிறதுன்றதை பார்த்தோம். இது எல்லாம் சேர்த்து நம்ம சென்டென்சஸில் வைக்க போது இன்னும் கிளியராக நம்மளுக்கு புரியும். அந்த சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ உட்டோ அண்ணா எந்திரி, அப்புறம் உட்டியே ரெஸ்பெக்டு, அப்புறம் உட்டாவோன்னா எழுப்பி விடுன்றது. உட்டாவோ அது எடுன்றப்போ கூட ஏ உட்டாவோன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம்னா, சக்தி ஜரா உட்டோ, சக்தி ஜரா உட்டோ, சக்தி கொஞ்சம் எந்திரி சொன்னோம்னா ஜரா உட்டோ. அந்த சக்தி உங்களுக்கு மேலே பெரியவங்களா இருந்தால் சக்தி ஜி ஜரா உட்டியே அனுவோம், எந்திரிங்கன்னு சொல்லுவாங்க. இஸ்கோ ஜரா உட்டாவோ, உட்டாயே, உட்டாவோன்னா அவளை எழுப்புன்றது உட்டாவோ உட்டாயேன்னு சொல்லுவோம். ராம் கோ கல் 4 बजे को உட்டாவோ, சாம் ராமைய ராம்கோ அண்ணா ராம்கோ என்றப்போ கோ ராமை இல்லை ராமை ராமுக்கு வரும். இப்போ ராமை கூப்பிடுன்னா ராம்கோ புலாவோ அனுவாங்க. ராமுக்கு கூடுன்னா ராம்கோ தேதோ. இந்த கோ எங்கே ஆட் ஆகும்னா ராமையன்னு சொல்றதுலவும் ராம்கோ என்றப்போ ராமுக்கு என்றப்போ ராமுக்கு கொடு, ராம்கோ தேதோ, ராமை கூப்பிடு, ராம்கோ புலாவோ. ஸோ ரெண்டுட்டுக்கு நம்ம கோ யூஸ் பண்ணலாம். அந்த கிளாஸ் கரெக்ட் கிளாஸை பார்க்கலாம். ராம்கோ கல் 4 बजे को உட்டாவோ, ராம்கோ நாளைக்கு இல்லை சுபக காலையில் 4 மணிக்கு எழுப்புன்னு சொல்கிறது. எழுப்புறது ஆக்சுவலாக எந்திரின்றது உட்டோ கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் எழுப்புன்றது உட்டாவோ யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வேக்கப்ன்றதுக்கு ஜகாவோன்னு சொல்லுவாங்க. ஜாகோ அண்ணா நீங்கள் எந்திரிக்கிறது, ஜகாவோ எழுப்பி விடுறது. ஸோ உட்டோ உட்டாவோ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தும் 4 बजे को ஜாகோ இல்லை ஜகாவோ நீ 4 மணிக்கு எழுப்பு இல்லை எந்திரி இல்லை எழுப்புன்னு சொல்கிறப்போ ஜகாவோன்னு வரும். நெக்ஸ்ட் இப்போ காவோ காயே வரலாம். அப்போ ஊட்டி விடுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, கிலாவோ கிலாயே. லதா ஃபல் காவோ, லதா லதாக்கு சொல்கிறோம். ஃபல் காவோ ஃப்ரூட் சாப்பிடு, இல்லை மிட்டாய் காவோ ஸ்வீட்ஸ் காவோன்னு சொல்லுவோம். லதா ரெஸ்பெக்டாக இருந்தான்னா லதா காயேன்னு சொல்லுவோம். அப்போ பெஹன் கோபி கிலாவோ, தங்கச்சிக்கு ஊட்டி வீடு பெஹன் கோபி தங்கச்சிக்கு என்றப்போ பெஹன் கோ, பி என்ன ஆல்சோ தங்கச்சிக்கும் என்றப்போ பெஹன் கோபி கிலாவோ, கிலாவோ கிலாயே அனுவோம். நெக்ஸ்ட் பிஓ பிஜிஏ, அதை நம்ம ஊட்டி விட்டு குடிக்க வச்சோம்னா பிலாவோன்னு சொல்லுவோம். பிலாவோ பிலாயே. ரவி சாய் பீவோ, ரவி சாய் என்ன டீ குடி என்றப்போ சாய் பீவோ. அதே பெரியவராக இருந்தால் ரவிஜி சாய் பிஜிஏன்னு சொல்லணும். இந்த 4 வேர்ட்ஸுக்கு நான் வச்சுக்கணும். என்னென்ன இந்த 4 வேர்ட்ஸு, கரோக்கு பண்ணுன்றதுக்கு கரோக்கு கீஜியே, தேதோக்கு தீஜியே, லேலோ எடுத்துக்கோன்றதுக்கு லீஜியே, தேதோ குடு தீஜியே. அப்புறம் வேணும் பிஓ பிஜிஏ. மற்றதுக்கெல்லாம் ஆவோ ஆயே, படோ படியே, காவோ காயே, ஈயே வரும். இந்த 4 வேர்ட்ஸ்க்கு மட்டும் ஜிஏ வரும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரவி சாய் பிஓ பிஜிஏ, பெரியவங்களா இருந்தால் பிஜிஏ. ரவி சாய் பீத்தே ஹுயே பாபு இல்லை பையா கோபி பிலாவோ பிலாயே. ரவி நீ டீ குடிச்சிட்டே அவனுக்கு குடிக்க விடுன்னு சொல்லணும். சாய் பீத்தே ஹுயே பாபு கோபி பிலாவோ, பீத்தே ஹுயே பண்ணிட்டே, நீ எழுதிட்டே அவளுக்கு படிக்கவே, நீ வந்துட்டே பாரு, அந்த மாதிரி வந்துட்டே பண்ணிட்டேன்றப்போ ஹுயே அனுவாங்க. இந்த வேர்ப் வச்சுட்டு இப்போ எழுதிட்டேன்றப்ப லிக்கித்தே ஹுயே, அப்புறம் குடிச்சிட்டே பீத்தே ஹுயே, அந்த மாதிரி வைப்பாங்க. நெக்ஸ்ட் தேக்கோ தேக்கியே, இதில் காமின்றது தேக்கோ தேக்கியன்னு பாருன்னு சொல்கிறது. வித் ரெஸ்பெக்ட் சொல்கிறப்போ தேக்கியே. அதே காமின்னு சொல்லணும்னா திக்காவோ திக்காயியேன்னு சொல்லுவோம். இப்போ ராஜு டிவி தேக்கோ இல்லை நியூஸ் பேப்பர் தேக்கோ, இல்லை ராஜு பெரியவராக இருந்தால் ராஜுஜி நியூஸ் பேப்பர் தேக்கியேன்னு சொல்லுவோம். எது எனக்கு காமின்னு சொல்லணும். முஜே திக்காவோ எனக்கு காமி, முஜேன்னா எனக்கு, முஜுக்கோ சொல்லலாம்,
முஜே சொல்லலாம். முஜுக்கோ வந்து சில இடத்துல வந்து முஜுக்கோன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து முஜே சொல்லுவாங்க. மேக்ஸிமம் முஜே யூஸ் பண்ணுவாங்க. முஜே அண்ணா வந்து எனக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், என்னை வரப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னை பாரு அப்படின்னு சொல்லணும்னா முஜே தேக்கோ, என்னை, இங்க ஐ சவுண்ட் வருது. என்னை பாருன்னா முஜே தேக்கோ. எனக்கு காமி என்றப்ப வந்து முஜுக்கோ இல்லை முஜே திக்காவோ. ஸோ ரெண்டும் முஜே தான், ரெண்டும் முஜுக்கோ தான். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னைன்னு சொன்னாலும் எனக்குன்னு சொன்னாலும் முஜே தான் யூஸ் பண்ணணும். என்னை பாருன்றப்போ முஜே தேக்கோ, எனக்கு காமின்னா முஜுக்கோ திக்காவோ, எனக்கு காமி. நெக்ஸ்ட் முஜே பி ஃபோன் திக்காவோ, எனக்கு ஃபோன் காமின்னு சொல்லுவோம். குழந்தைங்க சத்தம் போட்டுக்குவாங்க எனக்கு காமின்னு. ஸோ வந்து मुझे भी எனக்கும் பின்னா ஆல்சோ. ஃபோன் திக்காவோ திக்காயே. நெக்ஸ்ட் இதில் வந்து இன்னொரு வேர்டு இருக்கு. தேக்கோ அண்ணா பாரு, அப்புறம் இந்த திக்காவோ அண்ணா காமி. தெரியலன்னு சொல்லுவோம். சில இடத்துல வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்தப்போ ஆர் யூ ஆடிபிள் ஆர் விசிபிள்னு சொல்லுவோம். நான் தெரிகிறேனா இல்லை வந்துட்டு கேட்குதா, சவுண்டு வருதா, இதெல்லாம் கேட்குறோம்ல. இப்போ வந்து அதை எப்படி சொல்லணும், தெரியுதான்னு சொல்லப்போ திக்காயி தே ரஹா ஹே, திக்காயி தே ரஹி ஹே. கேர்ள் சொல்கிறதா இருந்தால் திக்காயி தே ரஹி ஹேன்னு சொல்லுவோம். பாய் சொல்கிறதா இருந்தால் திக்காயி தே ரஹா ஹேன்னு சொல்லுவோம். தெரியலன்னு சொல்லணும். அப்போ வந்து நஹி திக்காயி தே ரஹி ஹே, நஹி திக்காயி தே ரஹா ஹே. இதே மாதிரி ஆடிபிளுக்கு கூட சுனாயி தே ரஹி ஹே, சுனாயி நஹி சுனாயி தே ரஹி ஹே. ஆனால் அது கேட்குது கேட்கல, தெரியுது தெரியல. ஸோ வந்து தேக்கோ அண்ணா பாரு, திக்காவோ அண்ணா காமி. அப்புறம் வந்துட்டு தெரியலன்னு சொன்னோன்னா நஹி திக்காயி தே ரஹி ஹே, தெரியுது திக்காயி தே ரஹி ஹேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கானா சுனோ, சுனோ வந்து கேளுன்றது. பெரியவங்களா இருந்தால் சுனியேன்னு சொல்லுவோம். இஸ்கோபி சுனாவோ, இவனுக்கு கேட்க விடு, இவனுக்கு அந்த பாட்டை கேட்கட்டும், இவனுக்கு கேட்க விடுன்னு சுனாவோ. சுனான்னா நீங்கள் கேட்குறது, மற்றவங்களுக்கு போட்டு காமிச்சு அவங்க கேட்க வைக்கிற மாதிரி செய்கிறது சுனாவோன்னு சொல்லுவாங்க. இது அதே மாதிரி சுனாயி சுனாயி தே ரஹிஹன்னா வந்து கேட்குது, நஹி சுனாயி தே ரஹிஹன்னா கேட்கலன்னு சொல்கிறது. ஆடிபிள் ஆர் விசிபிள். நெக்ஸ்ட் வந்து தும் காடி செடோ, நீ வந்து வண்டி ஏறுன்னு சொல்கிறது செடோ. ஸ்டெப்ஸ் ஏறுன்னு சொல்கிறது செடோ. இல்லை மவுண்டைன் ஏறுன்னா ஏறுன்னு வரப்போ வந்து செடோ செடியேன்னு வரும். ரெஸ்பெக்ட் வந்து செடியே. நார்மலாக வித்தவுட் ரெஸ்பெக்ட் சொல்கிறப்போ செடோ. அதே மாதிரி மற்றவங்க நம்ம வந்து ஏற்றி விடணும், ட்ரெயின் ஏற்றி விடணும், அப்புறம் கை பிடிச்சி ஏற்றி விடுவோம். அதெல்லாம் வந்து சடாவோன்னு சொல்லுவாங்க. சடாவோ சடாயே. மாக்கோ காடி சடாவோ, அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு வண்டி ஏற்றி விடுன்னு சொல்லணும்னா சடாவோ சடாயே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ராமநாதபுரம் ஸ்டாப்புமே உத்தரவு. ராமநாதபுரம் ஸ்டாப்பில் வந்து இறங்குன்னு சொல்லுவோம். உத்தரோ அல்ல உத்தரியே பெரியவங்களா இருந்தால். அப்புறம் வந்து இஸ்கோ உத்தாரோ, வந்து இஸ்கோன்னா இதை இல்லை இவனை இவளை எது வேணாலும் சொல்லலாம். இஸ்கோ வந்து 3 மீனிங் வரும், கிட்டத்தட்ட 6 மீனிங் வரும் இஸ்கோவுக்கு. ஒரு மீனிங் பார்த்தோன்னா நை சொல்கிறது, கோ வந்து நைக்கு வரும், க்கு வரும். அது எப்படி சொல்லணும், முஜே தேக்கோ என்னை பாரு, முஜே திக்காவோ எனக்கு காமி. சேம் அதே மாதிரி இஸ்கோ அண்ணா வந்து இவனுக்கு இவளுக்கு இதுக்கு. அதே வந்து இஸ்கோ அண்ணாலே மறுபடியும் இவனை இவளை இதை. ஸோ இது எல்லாத்துக்கும் இஸ்கோ நம்ம எங்கெங்கே வந்து இவனை பாரு, இவனை பாரு இஸ்கோ தேக்கோ, இவளை பாரு இஸ்கோ தேக்கோ, இதை பாரு இஸ்கோ தேக்கோ, இவனை அவ கூப்பிட்றா இஸ்கோ ஓ புலாயா, இவளை அவ கூப்பிட்றா இஸ்கோ ஓ புலாயா, இதை அவ கூப்பிட்றா இஸ்கோ புலாயா. ஸோ வந்து இஸ்கோ வந்து கிட்டத்தட்ட 6 இடத்துல நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ ஈஸி தான். இந்த இஸ்கோ இஸ்கோ இவனுக்கு இவளுக்கு இதுக்கு, இவனை இவளை இதை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இஸ்கோ யூஸ் பண்ணுறான். இஸ்கோ உத்தரவு, இஸ்கோ உத்தரவு வந்து இவனை இறக்கி விடுன்னு சொல்கிறது. அதே வந்து இஸ்கோ உத்தரோ அண்ணா வந்துட்டு அவன் இறங்குறது, இஸ்கோ உத்தாரோ அண்ணா தான் வந்துட்டு இறக்கி விடுறது. ஓகேவா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ வந்து உத்தரோன்னா நீங்கள் இறங்குறது, உத்தாரோன்னா இறக்கி விடுறது. இப்போ தானே பேக் இருக்குது, இஸ்கா பேகுக்கா உத்தாரோ,
இந்த பேக் வந்து கீழே இறக்கி விடுன்றப்போ வந்து உத்தாரோன்னு சொல்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் படோ படியே வந்துட்டு பிரித்திகா படோ பிரித்திகா படின்னு சொல்லணும். அப்போ வந்து பெரியவங்களா இருந்தால் பிரித்திகா படியேன்னு சொல்லுவோம். அதே வந்து பிரித்திகா தூசரைக்கோ படாவோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து யாருக்கோ சொல்லி கொடு இல்லை படிக்க வை அப்படி சொல்லிட்டோம்னா படாவோன்னு சொல்லுவோம். படாவோ படாயே. சீக்கோ சீக்கியே நீ கற்றுக்கோன்றது வந்துட்டு என்னது ஹிந்தி சீக்கோ தமிழ் சீக்கோ லாங்குவேஜஸ் சீக்கோ சீக்கோ வந்துட்டு கற்றுக்கோ. பெரியவங்களுக்கு சொல்லணும்னா சீக்கியே. அதே வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா சிக்காவோன்னு சொல்லுவோம். சீக்கோன்னா நீ கற்றுக்கிறது, சிக்காவோன்னா வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. மத் ரோவோ அழுகாத, மத்து ரோவோ இஸ்கோ மத்து ருளாவோ அவனை ஏன் அழுக வைக்கிற, இஸ்கோ மத்து ருளாவோ அவனை அழக வைக்காத அப்படின்னு சொல்றது மத்து ருளாவோன்னு சொல்றது. அச்சி சே ஹசோ ஹசோ வந்து சிரிக்கிறது, கூப் ஹசோன்னு சொல்லுவாங்க, நல்லா சிரின்றது. அப்போ வந்து ஹசாவோ சப்கோ ஹசாவோ எல்லாத்தையும் சிரிக்கவை இல்லை எல்லாத்துக்கும் சிரிக்கவைன்றப்போ சப்கோ ஹசாவோ எல்லாத்தை சிரிக்கவைன்னு சொல்கிறது வந்து ஹசாவோ. நெக்ஸ்ட்டு தும் மத் தேதோ வந்துட்டு நீ கொடுக்காதன்னு சொல்கிறது வந்து நீ கொடுக்காத, குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கவே அவங்கக்கிட்ட இருந்து அவங்க கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணவேன்னு சொல்கிறது வந்து தும் மத் தேதோ பட் பேட்டிக்கோ தேக்கர் திலாவோ இல்லை தில்வாவோன்னு சொல்லுவாங்க. தில்வாவோன்னா அந்த குழந்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவேன்னு சொல்கிறப்போ வந்து தில்வாவோ அனுவாங்க. ஓகே. திலாவோ கொடுக்கவை என்றப்போ வந்து திலாவோ தில்வாவோ. எஹ் காம் கரோ நஹி ஹோத்தோ கர்வாவோ இந்த வேலை நீ செய், உன்னால் முடியலன்னா நஹி ஹோத்தோ பண்ண முடியலன்னா இவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு பண்ண வைக்கிறது வந்து கர்வாவோன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களா இருந்தால் கர்வாயியேன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து என்னது கரியே சொல்லக்கூடாது, கீஜியே சொல்லணும். இந்த கீஜியே லீஜியே தீஜியே பீஜியே இந்த நாளைக்கு நான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேரே சாரி மா மேரே யூனிஃபார்ம் தோவோ அம்மா என்னோட யூனிஃபார்ம் தவ நான் சொல்கிறப்போ இந்த தோவோ சொல்லுவோம். இல்லை வந்துட்டு தோயே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா தோயே. மேரே கபடே துலாவோ வந்து என்னோட துணி வந்து துவைக்கவை இன்னொருத்தருக்கு கொடுத்து நம்ம துவைக்க வச்சுட்டோம்னா துலாவோ சொல்லணும். அம்மாவே துவைச்சா இல்லை நீங்களே துவைச்சிக்கிட்டீங்கன்னா அது தோவோ. தோவோக்கு வந்து என்ன மீனிங் வந்துட்டேன்னா வந்துட்டு வாஷ் பண்ணுன்ற இடத்துல வந்து நம்ம தோவோ சொல்லிக்கலாம். ஹேண்ட் வாஷுக்கு கூட வந்துட்டு ஹாத் தோவோன்னு சொல்லிக்கலாம். மூக்கு தோவோ மூஞ்சி கழுவிக்கோ வாய் கழுவிக்கோ அந்த மாதிரி சொல்கிறப்போ வந்து தோவோ அண்ணா வந்து வாஷ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சாஃப் கரோன்றது க்ளீன் பண்ணுன்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு நீ தவன்றதுக்கு வாஷ் தானே. ஸோ வந்து தோவோ இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க வச்சு நம்ம தவைக்க வச்சுட்டோம்னா அது வந்து துலாவோ. நெக்ஸ்ட்டு பஹ்லே கியா சம்ஜோ ஃபஸ்ட்டு இது என்னன்னு புரிஞ்சுக்கோன்றப்போ வந்து சம்ஜோ இல்லை சமஜியே. அப்புறம் இன்னொருத்தருக்கு புரியவை நான் சொல்லணும். பாத்துமே தூசரோங்கோ சம்ஜாவோ ஃபஸ்ட்டு நீ என்ன புரிஞ்சுக்கோ சம்ஜோ, நெக்ஸ்ட்டு புரியவை சம்ஜாவோ. ஓகேவா. நீ புரிஞ்சுக்கிட்டா சம்ஜோ, இன்னொருத்தருக்கு நீ புரிகிற மாதிரி சொன்னேன்னா சம்ஜாவோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தும் ஜாக்கர் கூமோ உன்கோபி லேக்கர் குமாவோ நீ ஃபஸ்ட்டு போய் சுற்றிப்பாரு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு சுத்த வைன்னு சொல்கிற போது வந்து தும் ஜாக்கர் கூமோ உன்கோபி அவங்களையும் கூப்பிட்டு போய் லேக்கர்னா கூப்பிட்டு போய் குமாவோ சுத்த வச்சுட்டு வாழை சுத்த வைன்னு சொல்கிறது. ஏ சாமான் இதர் ரக்கோ இந்த சாமான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்து இதர் ரக்கோ இங்கே வெய்யின்னு சொல்கிறது ரக்கியேன்னு சொல்லுவோம். ஆப்புக்கோ நஹி ஹோத்தோ உங்களால் முடியலன்னா ஆப்புக்கோன்னா உங்களை உங்களுக்கு ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆப்புக்கோ ஆப்புக்கோ ஓ புலாயா உங்களை அவன் கூப்பிட்டான் உங்களை ஆப்புக்கோ ஆனால் உங்களை அவன் ஓ புலாயா கூப்பிட்டா. உங்களுக்கு என்ன வேணும் ஆப்புக்கோ கியா சாஹியே உங்களுக்குனாலும் ஆப்புக்கோ தான் உங்களை என்னாலும் ஆப்புக்கோ தான். அப்போ வந்து ஆப்புக்கோ நஹி ஹோத்தோ உங்களால் முடியலன்னா ஆப்புக்கோ நஹி ஹோ சக்தே ஹோ நாங்களால் அங்கே இந்த சாமானெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வையுங்க. உங்களால் முடியலன்னு வச்சுக்கோங்க ஆப்புக்கோ நஹி ஹோத்தோ தூசரோ வாலோங்கோ இல்லை தூசரோ சே ரக்குவாவோ இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தர்கிட்ட வைக்க வைங்க. இந்த சாமானெல்லாம் உங்களால் முடியல சார் லோகோங்கோ புலாவோ 4 பேர்த்தையும் கூப்பிடு அவங்கக்கிட்ட இருந்து வைக்க வைக்கணும். அப்போ வந்து ரக்குவாவோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வச்சா ரக்கோ யாருக்கு எதுனா
கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம வைக்க வச்சிட்டோம்னா ரக்வாவோன்னு சொல்லுவாங்க. மத்து டரோ டராவோ, நீ வந்து பயப்படாத, இன்னொருத்தர பயம் கொடுத்தாத. ஸோ வந்து மத்து டராவோ, டரோன்னா நீங்கள் பயப்படுறது, டராவோன்னா வேறவங்கள பயம் நம்ம படுத்துட்டோம்னா அது டராவோன்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச், தன்யவாத். யார் எதனா ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வித்தின் 3 monthஸில் வந்து நம்ம கற்றுக்கலாம். ரெண்டு ஆஃபீஸ் பிஸ்னஸ் பர்பஸ் அந்த மாதிரி ஜாயின் பண்ணணுன்னா கூட வித்தின் 3 monthஸில் வந்து அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம வந்து வித்தின் 3 monthஸில் நம்ம இல்லை ஒரு மந்த்ஸ் 2 days ஆடுறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மந்த் எடுத்துகிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை 1 hour ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். தன்யவாத், தேங்க்யூ வெரி மச்.